கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு செல்பவர்களிலே இந்த வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவரை பார்க்கவோ பிரசங்கத்தை கேட்கவோ உணர்வடைந்து தங்களை ஒப்பு கொடுக்கவோ இல்லை. மாறாக ஆலயத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அதில் யாருக்கெல்லாம் சுகவீனம் இருக்கிறது, சூம்பின கை யாருக்கு இருக்கிறது, இப்படிப்பட்ட குறைபாடு உள்ளவர்களை பார்த்து கொண்டு இயேசு சும்மா இருக்க மாட்டாரே, ஓய்வு நாளிலே இவனை குணப்படுத்தி விடுவாரோ என்று அவர்கள் இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். ஓய்வு நாள் மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமானதாக தெரிகிறதே ஒழிய, ஆலயத்திற்கு வந்திருக்கிற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், சுகம் கிடைக்க வேண்டும், ஆலயத்துக்கு வந்த மக்கள் ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவார். ஆனால் ஊழியர் பிரசங்கிக்கும் போது முழுவதும் ஊழியரை பற்றியே அருகில் இருப்பவரிடம் குறை சொல்லுவார். அவர் தலையை இப்படி சீவி இருக்கிறார், இப்படி சட்டை போட்டு இருக்கிறார், கையில் என்ன போட்டு இருக்கிறார் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து குறை சொல்லுவார். ஒரு நாள் அருகில் இருந்தவர் இவரிடம், ஆமா சகோதரனே, நீங்கள் ஆலயத்திற்கு எதை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன் என்று கூறி சமாளித்தார். இப்படித்தான் இன்று பலர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். நாம் ஆலயத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறதிலேயே இருக்கிறோமே தவிர ஆண்டவரை பார்க்க மறந்து விடுகிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற நமது நிலைமை என்ன? நாம் ஆலயத்துக்கு யாரை பார்க்க செல்லுகிறோம், நாம் எதை எதிர்பார்த்து ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றும் நாம் ஆலயத்தில் பார்த்தால் 195 பேர் ஜெபிக்கவும், ஆண்டவரை பார்க்கவும், அவர் சத்தம் கேட்கவும், அவரோடு பேசவும், ஆசீர்வாதம் பெறவும் வேண்டுமென்று பாரத்தோடு அவளோடு வருகிறார்கள் என்று பார்க்கின்றோம். 105 பேர்தான் ஜெபிக்கவோ இயேசுவை பார்க்கவோ வருவதில்லை. அவர்கள் யாரெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள், அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று மற்றவர்களை ஆராய்வதற்கும் ஊழியம் செய்பவர்களை குறை சொல்வதற்கும் வருகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லுகிறவர்களாகவும், ஆண்டவரை பார்க்க ஆலயம் செல்பவர்களாகவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும், நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் நாம் ஆலயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டு கொண்டிருக்கும் அன்பான யாவரும் ஆலயத்திற்கு வருபவர்களாகவும், உம்மை பார்க்கவும், உம்மை நேசிக்கவும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும், உமக்காக எதையாகிலும் செய்யவும் ஆலயத்திற்கு வரும்படி கிருபை செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.